சீமான் பேசின பேச்செல்லாம் அழிவுக்கு ஒரு வழிகாட்டா இருக்கும். அந்த பெண்ணை வந்து யூஸ் பண்ணிட்டு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்துட்டு எலி பூனை கூட வராது, இவன் செத்தானா. பிஜேபி என்ன நினைச்சிருக்குது, இந்த சீமான், இந்த விஜய், அதிமுக, விசிகா இவங்க எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு தமிழ்நாட்டை கைப்பற்றலான்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்துல தான் பிஜேபியோட கணக்கு. திமிர் பேச்சு வந்து ரொம்ப நேற்று வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஏன் சுப்ரீம் கோர்ட் போகிறது மட்டும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் விட்டு வைக்குது? அவன் அன்னைக்கு வந்தான்ல அந்த இது ஸ்டேஷனுக்கு, அப்போயே தூக்கி உள்ளார வைக்க வேண்டியது தானே. ஒரு 4 நாள் வச்சானா அவனோட இது தெரியும். அவனுக்கு ஒரு தெனா வெட்டு, நீங்கள் தொட்டுடுங்கடா, எனக்கு இது இருக்கிறாங்க அது இருக்கிறாங்க எங்கள் ஆட்கள் இதுன்னா நான் என் மனசாட்சி என்ன பேச சொல்றதோ பேசுகிறேன், தைரியமாக எதிர்க்கிறேன். இப்போ சீமான் உனக்கு வந்து 30 லட்சம் மெம்பர்ஸே இருக்கட்டும், 30 லட்சம் பேர் என் வீட்டுக்கு வந்தாக்க நான் அதை பற்றி கவலையே பட மாட்டேன். நீ என்னை தொட்டானா நீ தான் அழிவ. அதுக்கப்புறம் அந்த பொண்டாட்டி நான் புட்டு 4 ரப்புன்னு கொடுத்துருப்பேன். என்னென்ன பெருசாக அவள் வேற இது பேசுகிறான். உனக்கு தெரியல உன் புருஷன் யாரை எப்பேற்பட்டதை சொல்லிட்டு, அப்போ நீ என்னத்துக்கு எது பேசுகிற? நீயே உங்கள் அப்பனுக்கு 2வது பொண்டாட்டியோட பொண்ணு. நீ பாரு, இந்த அரசியலில் சம்பாதிச்சவன் குடும்பம் எதுவுமே உருப்படாது. அவங்க சாவு கூட ஒரு கொடூர சாவாக இருக்கும், தத்ரம் பிடிச்சவனுக்கு. நினச்சிக்கிறாங்க ஏதோ அரசியல் வந்து கோடியாக சம்பாதிச்சா எல்லாத்தையும் மிரட்டலாம், எல்லாத்தையும் தூக்கி மிதிக்கலாம்னு நினச்சா. நீ ஏமாத்துனது தப்பு தான். இந்த 2 ஆம்பளை பிள்ளை இல்லாமல் 2 பொம்பளை பிள்ளை பிறந்திருந்தா அந்த பொம்பளை பிள்ளை யாருன்னா ஒரு ஆம்பளை இப்படி பண்ணியிருந்தா இவனுக்கு கொந்தளிக்க. ஒருத்தனை திருடி ஒருத்தனுக்கு நல்லது செய்யுது. அந்த விஷயத்துல வந்து வீரப்பன் வந்து நிறைய பிள்ளைங்களை அந்த ஏரியாவில் படிக்க வச்சிருக்காரு. இது எனக்கே தெரியும். ஒரு பெண்ணை வந்து கேவலப்படுத்துறவனோ நீங்கள் வந்து உட்காந்துதான், நீ அங்கேயே ஒரு அறை, நீ நிஜமாவே வீரப்பனுக்கு போந்தா நீ அங்கேயே ஒரு அறை விட்டுருக்கணும். ஓட்டு போடுற மக்கள்கிட்ட நான் கண்டிப்பா இது ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த சீமான் மாதிரி அயோக்கியங்களை தேர்ந்தெடுக்காது, அவங்க ஒரு ஓட்டு கூட போடாது. வணக்கம். வணக்கம். இந்த சீமான் சர்ச்சை வந்து இப்போ கொஞ்சம் மூலமாக போயிட்டு இருக்கு. இந்த சரண்டரானது எதனால் எதுக்கு சரண்டரானா நிறைய இது வந்து கேள்விகள் நிறைய வந்துட்டு இருக்கு. அதை பற்றி உங்கள் கருத்து? இது வந்துட்டு இந்த ஆள் வந்து சரண்டர் ஆனது வந்து அன்றைக்கி சரண்டர் ஆச்சு. நீங்கள் என்ன சொன்னீங்க, ஒரு சிலர்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி 15 காரில் ஏறிட்டு அங்கே பெரிய அந்த சசிகலாவும் ஜெயலலிதா வந்து பெங்களூர்லேருந்து வந்தப்போ வந்து எப்படி ஊர்வலம் பண்ணாங்களோ அந்த மாதிரி அந்த ஆளுக்கும் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இது காமிச்சிங்க. அப்போ வந்துட்டு அவங்களுக்குலாம் ஆணவத்தின் உச்சம். அதாவது அவங்க நினச்சிக்கிறாங்க இதெல்லாம் பண்ணாங்க. இந்த ஆளுங்கட்சி இருக்கு, ஆளுங்கட்சி ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு சீஃப் மினிஸ்டர். நிஜமாவே நான் வந்துட்டு ஸ்டாலின் கிட்டே எதிர்பார்த்தேன். அவர் வந்து கொஞ்சம் சாஃப்டான ஆள் தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு இவங்க பேசுகிற பேச்சுக்கு இது பண்ணுற தப்புக்கெல்லாம் வந்துட்டு அவர் வந்து என்னமோ ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கம்முன்னு ஆகிக்கிறாங்க. ஏன் பயந்துக்கிறாங்க இவங்கள பார்த்து? ஏன்னா இவனுக்கு வந்து பிஜேபி பின்பலம் இருக்குது. இது வந்து கண்டிப்பாக மற்றவங்களாம் வேணால் இல்லைன்னு சொல்லலாம். அந்த சீமானுக்கு அந்த பின்பலம் இருக்கிறதால தான் இவ்வளோ திமிர் பேச்சோம். பிஜேபி என்ன நினச்சிருக்குது, இந்த சீமான், இந்த விஜய், அதிமுக, அதுக்கப்புறம் விசிகா இவங்களெல்லாம் வெளியே கொண்டு கம்யூனிஸ்ட் வரமாட்டாங்க. பிஜேபி இருந்தால் கம்யூனிஸ்ட் வரமாட்டாங்க. பட் விசிகா வந்துட்டு பிஜேபி இருந்தாலும் வரமாட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு தமிழ்நாட்டை கைப்பற்றலான்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தில் தான் பிஜேபியோட கணக்கு. ஆனால் அது தப்பாக போகும். அந்த விஷயத்தில் தமிழ்நாட்டு மக்கள் வந்து விதத்தில் வந்துட்டு பிஜேபிக்கு டெஃபினட்டாக அந்த ஆதரவு சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து இவங்கெல்லாம் சும்மா வந்துட்டு இந்த அண்ணாமலை வச்சு இவங்க ஒரு பாவலா காப்பிச்சிருக்காங்க, யார் பிஜேபி. ஆனால் இந்த சீமான் பேசின பேச்சு வந்து இப்போ வந்து உங்களுக்கெல்லாம் கொந்தளிக்க, நீங்கள் ஆம்பளை பசங்க தானே. இப்போ உங்கள் வீட்டில் இருந்தால் ஒரு பொம்பளை புள்ளி எப்படி பேசியிருந்தா நீங்களாம் சும்மா இருப்பீங்களா? அந்த பொண்ணு ஏதோ இருக்கட்டும், அவள் சினிமாவில் இருந்துருக்கலாம், அது அவங்களோட வாழ்க்கை. ஏன்னா அவங்களோட எந்த கஷ்டத்துக்கோ எல்லாத்தையும் விரும்பி அந்த சினிமா இது துறைக்கு போகிறாங்களோ இல்லாட்டி காலகட்டத்தால் அவங்க அது போகிறாங்களோ அதை பற்றி வந்து யாருக்குமே விமர்சிக்கிறதுக்கு தகுதி கிடையாது. அப்போ வந்துட்டு இவன் வந்து அந்த பெண்ணை வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்துட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி கல்யாணம் பண்ண மாதிரி தான் எனக்கு வந்துட்டு விஜயலட்சுமி சொன்ன ஞாபகம். ஓகே, ஏதோ இது அப்போ வந்துட்டு சரி அப்படியே இது நீ வந்துட்டு அப்போ நீ ஏமாத்துனது தப்பு தான். இவனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்து இந்த 2 ஆம்பளை பிள்ளை இல்லாமல் 2 பொம்பளை பிள்ளை பிறந்திருந்தா அந்த பொம்பளை பிள்ளை யாருன்னா ஒரு ஆம்பளை இப்படி பண்ணியிருந்தா இவனுக்கு கொந்தளிக்காது. ஒன்றும் இல்லை, ஆம்பளை பிள்ளைங்க வந்து
இதெல்லாம் பார்ப்பாங்களாமா இந்த சர்ச்சையெல்லாம். அந்த சர்ச்சை பார்க்கும்போது என்ன என் பிள்ளைங்க நினைப்பாங்க, உனக்கு அவ்வளோ கஷ்டம் உன் பிள்ளைங்களை பற்றி நீ நினைக்கும் போது இந்த பொம்பளை பிள்ளைங்க ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளை தானே. அப்போ என்ன ஒரு ஆணவ திமிர். ஏன்னா உங்ககிட்ட கொள்ளாடிச்ச காசு இருக்குது. இந்த ஸ்ரீலங்காலேருந்து இந்த ஒரு சில முட்டா பசங்க இவனுக்கு காசு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இதுவே எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில முட்டா பசங்க கூட காசு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியல இவன் வந்து என்னென்ன அயோக்கியத்தரம் பண்ணுறாங்கன்ட்டு. இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு நேற்று ஒருத்தர் பேட்டியில் எனக்கு கேட்குறாரு, அவங்களுக்கு 30 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, 30 லட்சம் ஓட்டு போட்டாங்கன்னா அதுக்குன்னு பெரியவங்களா. இதே மக்கள் வந்துட்டு 91, 96 ஜெயலலிதாவை ஆதரிச்சாங்க. 91 அதே மக்கள் வந்து மறுபடியும் 96 தூக்கி போட்டாங்க. 2-3 சீட் தான் ஜெயிச்சாங்க. எங்கேருந்து எங்கே இறங்கினீங்க? அப்போ மக்கள் வந்துட்டு எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதே 1 கோடியோ 2 கோடி மக்கள் 91 ஜெயலலிதா ஓட்டு போட்டால் அந்த 2 கோடி மக்கள் அன்றைக்கி 96 தூக்கி மிதிச்சாங்க. மறுபடியும் அதே மக்கள் வந்துட்டு டிஎம்கேக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதே மக்கள் வந்துட்டு 2001 அதே திமுகவை தூக்கி போட்டாங்க. அதனால் மக்கள் வந்துட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டதால் உங்களுக்கு மக்கள்கிட்ட ஆதரவு இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. இவங்கெல்லாம் நினச்சிக்கிறாங்க இந்த ஆட்சி, இந்த பதவி, இந்த பணம் இதெல்லாம் வந்து ஒரு நிரந்தரம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் வந்து இந்த திமிர் பேச்சு வந்து ரொம்ப இது. இப்போ வந்து நேற்று வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஏன் சுப்ரீம் கோர்ட் போகிறது மட்டும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் விட்டு வைக்குது? அவன் அன்றைக்கி வந்தான்ல அந்த இது ஸ்டேஷனுக்கு, அப்போயே தூக்கி உள்ளார வைக்க வேண்டியதானே. ஒரு 4 நாள் வச்சாதான் அவனோட இது தெரியும். அவனுக்கு ஒரு தெனா வெட்டு, நீங்கள் தொட்டுடுங்கடா எனக்கு இது இருக்கிறவங்க அது இருக்கிறவங்க எங்கள் ஆட்கள் இதுன்னா, உன்னோட ஆட்கள் உங்ககிட்ட இருந்தவங்களே நிறைய பேர் உன்னை விட்டுட்டு காரி துப்புறதவங்களும் இருக்கிறாங்க. இதே தொண்டர்கள் வந்துட்டு உன்னை தலையில் தூக்கி உச்சாணியில் ஆடினவனும் இருக்கிறான். உன்னை தூக்கி இப்போ சீன் துப்புறதவனும் இருக்கிறான். அதெல்லாம் நீ வந்து நிரந்தரம் கிடையாது. உன்னோட ஆணவ பேச்செல்லாம் உனக்கே அழிவாக வரும். ஏன்னா அப்போ சொல்லுவாங்க இந்த இங்கிலீஷில் நான் எப்போது சொல்லுவேன், arrogance comes before a downfall. இந்த திமிர் பேச்செல்லாம் வந்துட்டு ஒரு அழிவுக்கு முன்னால் வரும். அப்போ வந்து இந்த திமிர் பேச்சு அந்த இந்த சீமான் என்ன நினச்சிக்கிட்டு அவன் எது பேசினாலும் பெரிய இந்த கூட்டத்தை உஸ்பேத்தி விட்டானா இவங்கெல்லாம் ஓடி வந்து அடிப்பாங்க வைப்பாங்கன்னா பாருங்கள், திருப்பி அவங்கள அடிக்கிறதுக்கும் 4 பேர் இருப்பாங்க. ஓகே, காலம் இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ அரசியல் தலைவர்கள் நம்ம பார்த்துருக்கோம். இறந்தப்போ நான் சொல்லுவேன் எப்போ நாயை கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு, ஒரு எலி பூனை கூட வராது இவனுங்களுக்கு. இவன் செத்தானா, இவனுக்கு செத்தா ஒருத்தரும் வரமாட்டான். நான் என்னோடய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். எனக்கு எப்போவும் இல்லை 4 பேர் என்றைக்கும் என் கூட இருப்பாங்க. ஓகே, ஆனால் இவங்களை பாருங்கள் இந்த அரசியல் தலைவர்களெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்போ சொல்கிறேன், இந்த அரங்கநாயகம்னு சொல்லிட்டு ஒரு மந்திரி இருந்தார் கோயம்புத்தூர்லேருந்து. அந்த ஜெயலலிதா பீரியடில் ஆட்சியில் இருக்கும்போது நான் வந்து இந்த எஜுகேஷன் கல்வி மந்திரியாக இருந்தார். அப்போ வந்துட்டு ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் வருவாங்க. இந்த ஆளுக்கு இது போட்டியை தூக்கிட்டு பையை தூக்கிட்டாலாம். அதே பதவி போயிட்டா அந்த ஆள் தனியாக தான் பையன் தானே அந்த ஒரு ஜோல்தர் பையில்னா ஒரு கை பையை தூக்கிட்டு போயிட்டுருப்பார். அப்போவும் நான் இப்படி தான் இருந்திருக்கேன், இப்போவும் நான் இப்படி தான் இருந்திருக்கிறேன். ஓகே, அப்போ வந்துட்டு அந்த பதவியில் இருக்க அந்த ஆணவம் அவளை கண்ணை மூடுது. இந்த பேசின பேச்சு, அதாவது சீமான் பேசின பேச்செல்லாம் அழிவுக்கு ஒரு வழிகாட்டாக இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு திமிர் இருக்கக்கூடாது. ஓகே, ஆனால் எந்த ஒரு பெண்கள் இப்போ இவ்வளோ பேசுகிற இந்த பிஜேபியில் இந்த தமிழ் இசை, நான் வந்து தமிழ் இசை அவங்க ஒரு படித்த பெண்மணி. ஓகே, ஒரு படித்தவங்க, இவன் இவ்வளோ இழிவாக பேசியிருக்கான். ஓகே, அப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு கண்டனம் சொல்லுது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு பாவம் பின்பலம் இல்லை. ஏன்னா அவன் வந்து பாவம் அவளுக்கு இது அவன் என்ன பேச்சு பேசும்போது நிஜமாகவே அந்த பொண்ணு ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. நிஜமாக பார்த்தீங்கன்னா நான்லாம் ஒருத்தர் அழகாக இருந்தால் அழகாக இருக்குது நம்ம ஏற்றுக்கணும். ஓகே, அப்போ அந்த பொண்ணு அந்த அழகை வச்சு மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தா எவ்வளோ பண்ணியிருக்கலாம். பொழைக்க தெரியாத புள்ள, நான் சொல்லுவேன் அது பொழைக்க தெரியாத புள்ளன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவன் பேசின ஆணவ திமிர் பேச்சு இதெல்லாம் அழிவுக்கு ஒரு இது. அதுக்கப்புறம் அந்த பொண்டாட்டி நான் புட்டு 4 ரப்புன்னு கொடுத்துருப்பேன். என்னென்ன பெருசாக அவள் வேற இது பேசுகிறான். உனக்கு தெரியல உன் புருஷன் யாரை எப்பேற்பட்டதை சொல்லிட்டு. அப்போ நீ என்னத்துக்கு எது பேசுகிற? நீயே உங்கள் அப்பனுக்கு 2வது பொண்டாட்டியோட பொண்ணு. ஆமாம், அப்போ ஆமாம், அப்போ வந்துட்டு நீ வந்து உங்கள் அம்மா தெலுங்கு, அப்போ இந்த ஆள் இப்படி பேசும்போது நீ நல்ல பொண்ணானா? நீ படித்த பொண்ணு, அந்த பொண்ணு வந்து கையில் வலியோ அந்த வலி வந்துட்டு படித்த பொண்ணு. அப்போ நீ என்ன பண்ணணும்? நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது சீமான், முதல்ல எப்படி இருந்தாலும் இப்போ நான் இருக்கிறேன், நீங்கள் வந்து இப்படிலாம் பேசுறது நல்லது இல்லைன்னு சொல்லியிருந்தா அந்த பொண்ணை நம்ம பாராட்டுறோம். ஆனால் கூட சேர்த்துட்டு சப்போர்ட் பண்ணுது பாருங்கள். அப்போ வந்துட்டு இவங்களுக்குலாம் என்ன பெண்
அந்த ஒரு இது இருக்குது, ஒரு உணர்வு. நான் ஒரு பெண் எப்படி நம்ம ஒரு நம்மளோட கூட இருந்தால் ஒரு அக்கா தங்கச்சியை நினைக்கலாம், இல்லை அந்த பொண்ணு எனக்கு வந்து ஒரு மக மாதிரி நான் நினைக்கலாம் அந்த விஜயலட்சுமி. ஏன்னா எனக்கு அந்த வயசில் பொண்ணு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்கள நம்ம திட்டும்போது ரசிச்சுருந்தா நாளைக்கு நம்மளையும் திட்டுவான், நம்ம பிள்ளையும் திட்டுவான். இப்போ இந்த காளியம்மாலெல்லாம் நான் நிஜமா இட்ஸ் அ குட் ஸ்பீக்கர். நான் வந்து அதில் வந்து தப்பு சொல்ல, நல்ல பேச்சாளர், படிச்சும் இருக்காங்க. காளியம்மாள் படிச்சிருக்காங்க. படித்த பெண்ணை வந்துட்டு இந்த மாதிரி இந்த பொறுக்கி பின்னால் போயிட்டு இருக்கிறது ரொம்ப தவறு. அன்றைக்கி அந்த பெண்கள் யாரெல்லாம் அவங்க கூட உட்காந்துட்டு அந்த ஆள் பேசின பேச்சுக்கு வந்து சிரிச்சிட்டு கையை தட்டிட்டு இருந்தாங்க பாருங்க. இதை விட வேற இது கிடையாது. இவங்கெல்லாம் நீங்களாம் எதுக்கு அரசியலுக்கு வரீங்க? மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான். இப்போ பெண்களுக்கு எதனா பிரச்சனை வந்தாலும் எதனா நடந்தால் அந்த பெண்களுக்காக பேசுறது தான். இப்போ நானெல்லாம் அரசியலுக்கு எதுக்கு வரேன்? எனக்கு ஒன்றும் தேவையில்லை காசு சம்பாதிக்கணும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எவ்வளோ எல்லாரும் நினச்சிருப்பாங்க இது முட்டா பசங்க நம்ம என்னமோ இது. எனக்கு தேவையே இல்லை. அந்த பண்ண நம்மளுக்கு ஒட்டவும் ஒட்டாது. நீ பாரு, இந்த அரசியலில் சம்பாதிச்சவன் குடும்பம் எதுவுமே உருப்படாது. அவங்க சாவு கூட ஒரு கொடூர சாவாக இருக்கும். தத்ரம் பிடிச்சவனுங்க அவங்க நினச்சிக்கிறாங்க ஏதோ அரசியல் வந்து கோடி கோடியாக சம்பாதிச்சா எல்லாத்தையும் மிரட்டலாம், எல்லாத்தையும் தூக்கி மிதிக்கலாம்னு நினச்சேன்னா திருப்பி இல்லை, கடவுள் நம்பிக்கை இருக்குது அவங்களோட தான் நான் மறுபடியும் பேசுகிறேன். இவங்கெல்லாம் நினச்சிக்கிறாங்க என்ன உன் கடவுள்னு சொல்லிட்டு. இதே சீமான் முதல் வந்து நம்ம ஹிந்து கடவுளெல்லாம் நக்கல் பண்ண வந்தான். அப்போ கிறிஸ்டியானிட்டி இப்போ அது இருக்கட்டும், நீ கிறிஸ்டினாக இருந்துட்டு அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஏன்னா கிறிஸ்டின்ஸ் எல்லாம் நல்லவங்க இருக்கிறாங்க. எனக்கு ஜீசஸ் பிடிக்கும். நான் நிஜமாகவே நான் ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன். எனக்கு அதெல்லாம் கொச்சப்படுத்த பிடிக்காது. மதம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் கடவுளில் எனக்கு இயற்கை தான் என் கடவுள். நான் இது மறுபடியும் எப்போது சொல்கிறதுன்னா மக்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து இவனுக்கு வேண்டிதான் ஒரு நாள் முருகர் பெருமாள் வந்துட்டு எங்கள் இது பாட்டேன் பக்காட்டேன் இந்த ஏதோ ஒரு கதை எல்லாமே அப்பாட்டேன் பப்பாட்டேன். இவனுக்கு ராஜராஜ சோழ இவனுக்கு அப்பா பாப்பா தாத்தா பாட்டேன், இந்த பாட்டேன் அந்த பாட்டேன். அறிவியல்ல அறிவுகிட்ட முண்டோம். நீ வந்துட்டு இதே சீமான் வந்து பெரியார் மேடையில் நீ 10 வருஷம் குப்பை கொட்டியிருக்கிற. இதே திமுகல நீ வந்து கலைஞரோட உட்காந்து கலைஞரை பெருமை பீத்திருக்கிற. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பெரியார் தப்பு, திராவிட தப்பு, கலைஞர் தப்புன்னா எப்போ ஒரே ஸ்டாண்டில் இரு. நல்லதை பேசு. நான் இப்போ வந்துட்டு சீமானை பற்றி ஒரே ஒரு இது மட்டும் நல்லதாக பேசுவேன். என்னென்னா அந்த கட்சியில் அந்த ஆள் வந்துட்டு 50-50 ஆம்பளைங்களுக்கும் பொம்பளைக்கும் சீட் கொடுக்குது. சரி, அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்ன சூழ்ச்சியாக கூட பண்ணலாம், இருக்கட்டும், அது சூழ்ச்சியாகவே இருக்கட்டும். பட் இஸ் டூயிங். அதை நான் எப்பவும் கொச்சப்படுத்தினது இல்லை. நான் எவ்வளோ பேச்சில் சொல்லியிருக்கேன். எனக்கு சீமான் அறவே பிடிக்காது. ஆனால் அந்த ஒரு இதில் வந்து அந்த ஆள் செய்கிறாரு, மற்ற கட்சிங்க செய்யறதில்ல. அது திராணி இல்லாத மற்ற கட்சிங்க. இப்போ வந்துட்டு ஸ்டாலின் எல்லாம் நினச்சா பண்ணலாம். ஏன்னா தான் தான் அந்த கட்சியில் இது. அப்போ வந்து நீ 50% ஆம்பளைங்களுக்கும் பொம்பளைங்களுக்கும் 2 பேருக்கும் கொடுக்கலான்னு அவங்க அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா பேசுகிற மட்டும் பேசுவாங்க. நாங்கள் பெண்களுக்கு டிங்கி எல்லாம் வாய் அளவுக்கு தான். எல்லாம் வாயில் வந்து அல்வாவும் வந்து போண்டாவையும் சுற்றுவானுங்க. ஆனால் நிஜ வாழ்க்கைக்கு வரும்போது எவ்வளோ நீங்கள் வந்து பெண்களுக்காக செய்கிறீங்கன்னா கிடையாது. பெண்களை இவங்க இன்னுமே வந்துட்டு விலைக்கு வாங்குற ஒரு பொருளாக தான் நினச்சிருக்காங்க. அந்த காலம் மாறிடுச்சு. நான் என்னோடய வார்த்தை எதுக்கு அவ்வளோவில் நான் எப்போ எனக்கு கெட்ட வார்த்தை பேச பிடிக்காது. ஆனால் இவனுங்களுக்கு முள்ளால் தான் எடுக்கணும். இவன் அவ்வளோ அயோக்கியத்தனம் பேசுவேன், நானும் பேசுவேன். எனக்கும் பேச திராணி இருக்குது, தைரியம் இருக்குது. எந்த கோர்ட் கேட்டாலும் பேச. நீ ஃபஸ்ட் அவனை எதுக்கு பேச விட்டீங்க? அந்த பொண்ணுக்கு ஒரு அப்பா அம்மா யாரும் இந்த ஒரு இது பண பலம் இல்லை, யாரும் பேசுறதுக்கு இல்லைன்னு சொல்லி தானே நீ இவ்வளோ ஆட்டம் பேசிகிட்டு இருக்கிற. அப்போ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? 2021 இந்த பொண்ணு அப்பவும் வந்து கம்ப்ளைண்ட். ஆனால் ஒரே ஒன்று விஜயலட்சுமி மேலே ஒரே ஒரு தவறு என்னன்னா, எதுக்காக அந்த பாப்பா வந்துட்டு கேஸை வாபஸ் வாங்கிட்டு போகிறல, அது வந்து அவளுக்கு வீக்கு. ஆனால் எந்த மிரட்டலால் அப்படி பண்ணுறாங்களோ நம்மளுக்கு தெரியாது. சரி, நம்மளுக்கு உள்ளார என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஐயா வெளியே இருந்தால் நம்ம 1000 பேசலாம். அப்போ வந்துட்டு ஏதோ ஒரு பயம் அவளுக்கு இருக்குது, இல்லாட்டி ஏதோ ஒரு மிரட்டல் இருக்குது. ஏன்னா அவனும் ஒரு தனி பொண்ணு, அவங்க அக்காவுக்கும் உடம்பு சரியில்லை. இந்த ஒரு பொண்ணு எங்கே ஓடுவா? பார்க்குற ஆம்பளையெல்லாம் அந்த பிள்ளை எப்படி பிடிக்கணும், எப்படி கிள்ளணும், தொடரணும் தான் நினைக்கிறான். நான் பார்த்தாச்சுங்க பொது வாழ்க்கையில் எப்படி இப்போ நம்மளையே 1000 பேசுவாங்க, என்னையே 1000 பேசுகிற மாதிரி இருக்கிறான். நான்லாம் போட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறதால இது நம்மளை தொடர்றது இல்லை. அப்படியே இருக்கிறானுங்க, பேசுகிறவனும் இருக்கிறான். நான் அதை பற்றிலாம் கவலையப்படலை. ஏன்னா என் மனசாட்சி தான் என் கடவுள். நான் என் மனசாட்சி என்ன பேச சொல்றதோ பேசுகிறேன், தைரியமாக எதிர்க்கிறேன். இப்போ சீமான் உனக்கு வந்து 30 லட்சம் மெம்பர்ஸே இருக்கட்டும், 30 லட்சம் பேர் என் வீட்டுக்கு வந்தாக்க நான் அதை பற்றி கவலையப்பட மாட்டேன். நீ என்னை தொட்டானா நீ தான் அழிவ. நான் அதெல்லாம் பயப்படுறதில்லை. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு திமிர்த்தனம் விட்டுன்னா,
இந்த கள்ள தூக்கி வீசுறது, அதுக்கப்புறம் அசிங்கமாக பேசுறது. இவங்க அசிங்கமாக பேச நம்ம பின் வாங்கிடுவோம். நீ அசிங்கமாக பேச நான் 100 மடங்கு நீ பேசின வார்த்தையே திருப்பி பேசுவேன். இது வந்து மக்கள் எவ்வளோ ஒரு பெண் ஆர்கனைசேஷனாவது வந்து பேசியிருக்கா அந்த விஜயலட்சுமிக்காக இருக்கட்டும். அவ தப்பே பண்ணியிருக்கலாம். ஆனால் இவன் பேசின பேச்சு ஏன்னா ஆம்பளை சொல்றேன். ஏன்னா ஒரு கட்சியெல்லாம் இதுக்கு குப்பை தொட்டிக்கு போகும். சத்தியம் பாரு, நாய் டக டக டகன்னு சொல்லுறதுல நடந்தே தீரும். இவங்களுக்கெல்லாம் ஒரு இது. அதே மாதிரி இந்த நிறைய பேர் இந்த பேச்சாளர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு எடுத்ததுக்கெல்லாம் நாயை பற்றி கேவலமாக பேசுது. நாய் எவ்வளோ ஒரு நல்ல ஜென்மம்னு இவங்களுக்கு தெரியறது இல்லை. மனுஷன்னா ஈன ஜென்மம். மனுஷன்னா இந்த மாதிரி பொய்ய பேசி பித்தலாட்ட ஆடிட்டு. நாய் வந்து நன்றி உள்ள ஒரு ஜென்மம். அதான் பிறக்கிறதே எவ்வளோ பெட்ரு. இந்த மாதிரி தரித்திரம் பிடிச்ச அவனுங்களை ஆட்டு பிறக்கிறது. இவெல்லாம் ஒரு நாட்டுக்கு கேடு. இந்த மக்கள் இவங்கெல்லாம் தேர்ந்து இவங்கெல்லாம் சிஎம் ஆக்கினா இவனுக்கு இந்த பொம்பளை பிள்ளைங்களாம் எங்கே போகுங்க? இப்போ இன்னமும் வந்து சீமா என்ன நினச்சிட்டு இருக்காரு, தாத்தா பாட்டை முப்பாட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க தாத்தா முப்பாட்டை இப்படி பண்ணிட்டு இருப்பாருங்களா? இல்ல அவங்க வம்சாவளியில் வந்தாங்க. அப்போ பெண்களை இன்னமும் அப்படியே நினச்சிட்டு இருக்காங்க. தாத்தா முப்பாட்டா சரி, அப்போ பாட்டி முப்பாட்டி அவளுகெல்லாம் இவளுகளா? அவளுக்கு விலை மாதிரி பெண்களா? இந்த புள்ள விலை போகிறது பொண்ணு. என்னோட தமிழ் ஐம் சாரி என்ன தப்புன்னு அதை பற்றி எனக்கு இல்லை. ஆனால் நான் என்னோட கண்டென்ட் வந்து நீங்கள் வந்து அந்த பொண்ணு வந்து விலைக்கு போன பொண்ணுன்னு சொன்னீங்கன்னா அப்போ உங்கள் வீட்டில் இருக்க பொம்பளைங்கெல்லாம் விலைக்கு போகிற பொம்பளைங்களா? இப்போ நான் இதை ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கே ஒரு தடவை ஆச்சு. இந்த கோயம்புத்தூரில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு போய் வந்து எங்கள் ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் போய் அவங்க பாவம் அவங்க வந்து என் ஃப்ரெண்டு நல்லவர். ஓகே, அவங்க வீட்டில் எல்லாரும் அம்மா வைஃப் எல்லாருமே தெரியும். அப்போ போய் அவங்க வீட்டில் அந்த அம்மா பெரியவங்க வயசில் கண்ட வார்த்தை பேசினான். அப்போ நான் வந்துட்டு விட மாட்டேன். ஏன்னா இதை வந்துட்டு இவங்களுக்குலாம் திருப்பி பதில் கொடுக்கணும். அர்த்தமுள்ள இந்து மதம்ன்ட்டு ஒரு புக் இருக்குது, கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்காரு. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறார், அர்த்தமுள்ள இந்து மதத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா செக்ஸ் இஸ் அன் ஆக்ட் ஆஃப். அப்போ வந்து அதில் வந்துட்டு பெண்கள் வந்து சொன்னா அந்த பிறந்தவன் தான் ஆம்பளை. இது பொது இது. அப்போ எல்லா ஆம்பளைங்களும் மகன்கள் எல்லா பெண்களும் எப்படியா நான் புரிஞ்சுக்கிட்ட அர்த்தமுள்ள இந்து மதம். தட் இஸ் கண்ணதாசன் அவர்கள். இது என்னோட பாஷையே கிடையாது, இது என்னோட இது கிடையாது. ஓகே, அப்போ வந்து நான் திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏன்டா நீ இப்படி பேசல? அப்போ நீ மகன் ஒரு 70 வயசு அம்மாவை அந்த அயோக்கியன் அவனுக்கு என்ன மாதிரி குழந்தை பிறந்திருக்குன்னா பேத்தி பைக்க பிடிச்ச பேத்தி அந்த பாவம் அனுபவிச்சே தீர்வானுங்க. ஏன்னா அந்த ஆணவம், நான் பணக்காரன்னு சொல்லிட்டு அந்த ஆணவம். அப்போ நான் வந்து ஒரு தனி பெண்மணி நினச்சி இவனுங்களாம் ஆட்டம் போடுறேன். ஏன்னா தனி கிடையாது, எனக்கு பின்னால் ஒரு பெரிய பக்க பலமே இருக்குது. நம்புறவன். ஏன் காளி ஏன் கிருஷ்ணர் என்னோட சிவன் என்னை காப்பாற்றுவாங்க. ஏன் கிருஷ்ணர் என்னோட காளி என்னோட சிவன் தான் பேச சொல்கிறாங்க. இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நான் வந்துட்டு என்னோட சாமி பேச சொன்னாதான் பேசுவேன். இப்போ யாரோ ஒருத்தர் எங்களுக்கு திருப்பி அடிக்கணும். இவங்களுக்குலாம் மணி கட்டுறதுக்கு கடவுள் என்ன தேர்ந்தெடுக்க நான் பேச தயார். இதை வந்துட்டு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு நேற்று வந்து நாகரத்னம் இன்னொரு ஜட்ஜு என்ன ஜட்மெண்ட் கொடுத்துருக்கான்னா பாருங்கள், நான் நேற்றெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் பிஜேபி பின்னால் இருக்குது பிஜேபி. நைட்டு போய் பார்த்தேன்னா அந்த வக்கீல் எவன் இவனுக்கு வந்து ஆஜராயிருக்கானோ அவன் வந்து பிஜேபி வக்கீல். அவன் பேர் என்ன இருக்கு, எனக்கு இந்த பேர்லாம் மனசை வச்சுக்க மாட்டான். ஓகே, அப்போ பிஜேபி வக்கீல் தான் உனக்கு வந்து வாதாடி. ஆமாம், அவன் என்ன பண்ணியிருக்கிறான், அங்கே கேஸையே திசை திருப்பி இதே ஜஸ்டிஸ் நாகரத்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கேஸில் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதோட சூழ்நிலை வேறு, இந்த சூழ்நிலை வேறு. அதை மாற்றி அவன் சொல்லியிருக்கான். ஆகையில அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, 12 வாரத்துக்குள்ளார நீங்கள் வந்து ரிப்போர்ட் அனுப்பணும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இந்த வக்கீல்களும் நிறைய பேர் திசை மாற்றி பொய் பேசுகிற வக்கீல் இருக்கிறான். உனக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் இல்லை, நீ எப்படி பிஜேபி வக்கீலை வச்ச? அப்போ இதே வந்து எங்கள் அப்பா புதுருக்குள்ளார இருக்கிறான்னு சொல்லிட்டு கதை வெளியே வண்டவாளம் வந்து நேற்றெல்லாம் நான் சொன்னப்போ இவங்கெல்லாம் பேட்டி இருக்கோ எப்படி நீங்கள் சொல்லுவீங்க, இப்படி எப்படி சொல்லுவீங்க? எதுக்குமே இது வேணாம், எல்லாமே வெளியே வரும். இவங்க வண்டவாளம் இதோட அந்த சீமான். நான் அந்த கட்சியை பற்றி தப்பாக பேச விரும்பல, ஏன்னா கட்சி எதுவுமே தப்பு பண்ணுறது இல்லை. இந்த கட்சியில் இருக்க பரதேசிங்க தான் இவ்வளோ தப்பு பண்ணுறது. இதில் வந்துட்டு நான் நிஜமாக வீரப்பன் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை. எனக்கு மரியாதைன்னா எதுக்குன்னு சொன்னால் அவர் தப்பே பண்ணியிருக்கலாம், இல்லை திண்டி இருக்கலாம், வச்சிருக்கலாம், இதெல்லாம் யாரும் நான் பார்க்கல. ஆனால் எனக்கு அந்த ஆள் மேலே ஒரே ஒரு மரியாதை என்னென்னா அவர் வந்து
நிறைய பேர்த்த இங்கிலீஷில் சொல்லுவாங்க ராபின் ஹுட்னு சொல்லினா ஒருத்தனை திருடி ஒருத்தனுக்கு நல்லது செய்யுது. அது வந்து இந்த அயோக்கியங்களை திருடலாம். இந்த மந்திரிமார்கள், இந்த அயோக்கியர்கள், இந்த கேப்மாரிகள் இவங்களை திருடி ஒரு 10-100 பிள்ளைங்களை படிக்க வச்சா தப்பே கிடையாது. அந்த விஷயத்தில் வந்து வீரப்பன் வந்து நிறைய பிள்ளைங்களை அந்த ஏரியாவில் படிக்க வச்சுருக்காரு. இது எனக்கே தெரியும். நிறைய கேண்டிடேட்ஸ் என்கிட்டே சொல்லுவாங்க, அம்மா எங்களை வந்து அவர் தான் படிக்க வச்சுருக்காரு. நிறைய பேர்த்து அவர் வந்து வக்கீலாக தான் படிக்க வச்சுருக்காரு. அப்போது அந்த பொண்ணு அவ்வளோ வந்து வீரப்பன் உலகத்துக்கே வீரப்பன் கெட்டவராக இருக்கலாம். உனக்கு உங்கள் அப்பா வந்து ஒரு தெய்வம். உங்கள் அப்பா எங்கே தப்பு நடந்தாலும் ஒரு ஏதோ ஒரு விதத்தில் தட்டி கேட்டிருக்காரு. அந்த வீரப்பன்னா அது ஒரு பயம் இருந்துச்சு. ஓகே, அப்போ அந்த மாதிரி ஒரு அப்பா வச்சுட்டு நீ வந்து அதை முன்னால் பேட்டியில் முன்னால் உட்காந்துட்டு அந்த பொண்ணுக்கு என்னன்னு தெரியல, அதெல்லாம் ரொம்ப கேவலம். ஒரு பெண்ணை வந்து கேவலப்படுத்துறவனோ நீங்கள் வந்து உட்காந்துதான் நீ அங்கேயே ஒரு அறை, நீ நிஜமாவே வீரப்பனுக்கு போந்தா நீ அங்கேயே ஒரு அறை விட்டுருக்கணும். அந்த வீரலட்சுமி சொல்கிற ஒருத்தங்களே மட்டும்தான் இந்த விஜயலட்சுமிக்காக பேசுகிறாங்க. இப்போ வந்து நீயே இருந்தப்போ நீ என்ன கேட்டுட்டு இருந்த, இப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நீ தானே கேட்டுட்டு இருந்த. அவர் வந்து அவங்களும் ஒரு சித்தர் இதுதான். அவங்க என்ன சொன்னாங்க, இந்த சீமானை வந்து நீங்கள் விடக்கூடாதம்மா, இது பேசுனது தப்பு. அதே மாதிரி ஜக்கியும் விடாதீங்க, நீங்கள் தான் கடவுள் உங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கா, நீங்கள் பேசுங்க. இப்போ நம்மளும் அவங்கள வச்சு பேச வச்சோம், அவங்களா ஃபோன் பண்ணுது. ஓகே, அப்போ வந்துட்டு இது நிறைய பேருக்கு புரியல. கடவுள் என்ற ஒரு சக்தி இருக்குது. அந்த கடவுள் சக்தியை நம்ம துஷ்பிரயோகம் பண்ணால் அந்த கடவுள் நம்மளையும் அழிச்சிடும். இப்போ என்னோட காலி விடாது. நான் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கிறேன், என்னை யார் ஏமாத்தினாலும் அந்த காலி பார்த்துப்பாங்க. அதான் நீங்கள் எல்லாரும் கூட சொல்வீங்க, அம்மா நீங்கள் இதை பண்ணல அதை பண்ணல. நான் எப்போ என்ன சொல்வேன், காலம் பதில் சொல்லும், அவள் பார்த்துப்பான்னு சொல்லுவேன். பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. நம்மளுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணானோ, எவ்வளோ பேர் நம்மளை கொள்ளடிச்சிருக்காங்களோ, நம்மளை பற்றி எவ்வளோ பேர் அவதூறாக பேசியிருக்காங்களோ. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன பிடிக்காது. ஏன்னா நான் இப்படி பட்டுன்னு கொடுக்குற பிடிக்காது. எல்லாம் மதில் மேலே போனீங்களாட்ட இந்த ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் இவங்கெல்லாம் எதுக்கு வராங்க? நீ என்ன சொல்கிற, ப்ரெஸ் வந்து 4th பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி. அப்போ நீ அப்படி சொல்லி போட்டு நீங்கள் வந்து மதில் மேலே போனீங்களாட்ட ஒருத்தன் பணத்தை வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க பாருங்கள். அவனுங்களை முதல் இது செய்யணும். அதே மாதிரி இந்த ஓட்டு போடுற மக்கள்கிட்ட நான் கண்டிப்பாக இது ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த மாதிரி இந்த சீமான் மாதிரி அயோக்கியங்களை தேர்ந்தெடுக்காதீங்க. அவங்க ஒரு ஓட்டு கூட போடாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய பாவத்தில் பங்கு எடுத்துக்கிறீங்க. அதில் அட்லீஸ்ட் அந்த 30 லட்சத்தில் ஒரு 10 லட்சம் சாமிக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க இருக்கும்ல, அந்த 10 லட்சத்துக்கு நான் சொல்கிறேன், இவன் செய்கிற பாவத்தில் நீங்கள் பங்கு எடுத்துக்காதீங்க. வேணாம், தப்பு பண்ணிட்டீங்க, அதோட முடிஞ்சிச்சு. இந்த மேலே இவங்க ஓட்டு போடாது. இதெல்லாம் யாரோ பணத்தை வச்சுட்டு தான் இவன் இவ்வளோ திமுக பேசிட்டு இருக்கான். எவ்வளோ பேர் பணக்காரங்க, எவ்வளோ பேர் ராஜாங்க, எல்லாம் ரோட்டுக்கு வந்த ராஜாங்க இருக்குது. இப்போ நானே பார்த்துருக்கேன், ஜமீன்தார் ஒரு காலத்தில் நாங்க ஜமீன் குடும்பம், டிங்கி குடும்பம், கங்கி குடும்பம் சொன்னவல்ல ரோட்டில் சீட்டி அடிச்சிட்டு இருக்கான். அந்த இது உனக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? உனக்கு நோவு வரும்டா. எது வருதோ வரலையோ உனக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு நோவு வரும். நீ ஒரு நாள் பேட்டி பேசும்போதே தொப்பக்கடான்னு விழுந்துட்ட இல்லையா? அப்போ வந்து இது மாதிரி தான் கடவுள் காமிப்பார். கடவுளோட செயல் எங்கே பார்ப்பீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ மக்கள் நம்ம தான் வந்துட்டு நம்மளோட துருப்பு சீட்டு, அந்த ஓட்டுன்னு சொல்கிற ஒரு துருப்பு சீட்டை எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு ஒரு இது இருக்குது, ஒரு விதிமுறை. அந்த விதிமுறையை நம்ம யாருமே இது பண்ணல. ஒரு உணர்ச்சி வசப்படுறோம். ஏன்னா இவன் சினிமாவில் நடிச்சிருக்கான், இவன் சினிமாவில் இருந்தான். இந்த மக்கள் எப்போ இந்த சினிமா போகத்தை விடுவாங்களோ அன்றைக்கி தான் இந்த நாடு உருப்படும். யாராக இருக்கட்டும், அது எம்ஜிஆர் இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், சிவாஜியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்க்கை. அவங்கெல்லாம் வந்துட்டு அந்த சினிமாவில் தான் அவ்வளோ இதுவும் பேசுவாங்க. இப்போ எந்த சினிமாக்காரனை போய் உங்களால் பார்க்க முடியுது? எந்த இந்த ஹீரோ ஹீரோயின் எல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு பையன் அன்றைக்கி என்ன பண்ணான், நம்மக்கிட்ட பணம் கேட்டான். ஓகே, அவன் யாரை வச்சுட்டு இருந்தான்? அவனோட அந்த ஏதோ அந்த டிபி படத்தில் விஜய் வச்சுருந்தான். ஏன்டா விஜய்க்கு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது தாண்டா, நீ கஷ்டத்தில் இருக்கிறேன்னு சொல்லி கேட்டேன். ஓகே, அப்போ வந்து எவ்வளோ பேருக்கு தெரியும் நான் எவ்வளோ பேரை படிக்க வைக்கிறேன்ட்டு? இவ்வளோ பேசுனால இந்த சீமான் ஸ்ரீலங்காலேருந்து எவ்வளோ பிள்ளைங்க இந்த 2009 அவங்க அப்பா அம்மா இறந்த குழந்தைங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருக்காங்க. ஏன் இவ்வளோ பணம் நீ சம்பாதிச்சுக்கல? ஒரு 10 பிள்ளைய படிக்கவே நம்ம எவ்வளோ பிள்ளைங்களை படித்து வச்சுட்ருக்கோம். இன்னைக்கு காலையில் கூட
அந்த ஈழத்தமிழ் ஒருத்தர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு பிள்ளைக்கு தமிழ் படிக்கணும்னு சொல்லிட்டு பிஏ படிக்கணும், நான் உடனே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போது இவங்களெல்லாம் எவன் ஃபோன் எடுக்கிறான் ஃபஸ்ட்டு? இந்த அயோக்கியர்கள் ஆனால் பப்ளிக் லைஃப் வந்துட்டானுங்களாம இவங்க மக்களுக்காக என்ன சேவைப்பட போகிற? நீ கொள்ளாடிக்கிறதுக்கு உன் குடும்பத்துக்கு ஒரு எஸ்டேட்டோ வீடு வாங்குறதுக்கு நீ எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும். 2010லலாம் அங்கே ஒரு பெரிய சின்ன ஒரு ஓலக்கொட்டாய் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தேன். இப்போ எங்கேருந்து இவ்வளோ பணம் வந்துச்சு? இவங்களுக்குலாம் அரசியலுக்கு வந்துட்டு எங்கேருந்து காசு வருது? கொள்ளை அடிச்சுட்டு அதுக்கு முதல் ஃபஸ்ட் பதில் சொல்லிச்சு. அது எல்லாத்துக்கும் நான் சேலஞ்ச் விடுறேன். எவனா ஒருத்தன் ஒரு 10 குழந்தைங்களை படிக்க வைங்கடா, அதுக்கப்புறம் பேசுங்க. நான் ஈழத்தமிழருக்கு செய்கிறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன். ஈழத்தமிழருக்கு எவ்வளோ செய்கிறேன் எனக்கு தெரியும். அதுக்கு வந்துட்டு அங்கே இருக்க லீடர்ஸுக்கும் தெரியும். நான் ஒன்றும் சொல்லணும் தேவையில்லை. அந்த பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்கள கூப்பிட்டு விட்டு ஒரு இது நேர்காணல் பண்ணல இந்த பிள்ளைங்க பேசுவாங்க நம்மளுக்கு. அதனால் சீமான் மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்துட்டு விரட்டி அடிக்கப்படணும். மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் இப்போ யோசித்து சிந்திச்சு இந்த மாதிரி அயோக்கியங்களை நீங்கள் வந்துட்டு தேர்ந்தெடுத்தோ இல்லாட்டி அவங்க பின்னால் பின்பாடுறதே பெரிய தப்பு. நான் நிஜமாகவே அவங்கள்ட்ட வேண்டிக்கிறேன், இவங்க மாதிரி ஆட்களை நீங்கள் சப்போர்ட்டே பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த போலீஸுங்கிற தனானி இருந்தால் அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளார போட்டு ஆக்ஷன் எடுங்க. இல்லாட்டி நிஜமாகவே உங்களுக்கு பெண்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த பொண்ணு தப்பே பண்ணியிருந்தாலும் அவளுக்கு வர வேண்டிய நீதி நியாயத்தை விளங்குங்க. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் இவங்க வந்துட்டு பெரிய ஜட்ஜ் லாயர்ஸை வச்சு இவங்க கேஸை வாதாடினா அவங்களுக்கு சாதகமாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காது. ஓகே, திஸ் இஸ் மை ரிக்வெஸ்ட், ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஏன்னா இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு கோர்ட் இருக்குது, அந்த கோர்ட் பதில் சொல்லும்.